Hello friends, welcome to my channel Chris Kerala Lottery Guessing Tips. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9/8/2026 சாமுருதி குலுக்கல் எண் SM 67க்கான கெஸ்ஸிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 8/8/2026, அதாவது இன்றைக்கி காருண்யா குலுக்கல் எண் KR 766க்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 267 199 அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நேற்றுக்கு வந்து கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பரில் இன்றைக்கி நமக்கு வின்னிங் வந்து ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பிசி மட்டும்தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த நம்பர் யூஸ் பண்ணி 2 டிஜிட் வந்து பாஸ் ஆகியிருந்தால் அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு வந்து இது நம்மளோட எய்ம் கிடையாது, 3 டிஜிட் தான். பட் ரொம்பவே 3 டிஜிட் வந்து மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நமக்கு 2 போர்டு தான் இப்போ 3 நாளாகவே 2 போர்டு தான் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. முந்தா நாள் 2 பிசி பாஸ் ஆச்சு, நேற்றுக்கு வந்து ஏபி பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிசி தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஃபுல் வின்னிங் எடுப்போம். நம்ம டெய்லி நான் வீடியோ போடும்போதெல்லாம் நாளைக்கு வந்து ஃபுல் வின்னிங் கொடுக்கணும், நாளைக்கு வந்து ஃபுல் வின்னிங் கொடுக்கணும், அதே எய்மில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அவங்க எல்லாருக்கும் ஃபுல் வின்னிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமுருதி SM 67க்கான கெஸ்ஸிங் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 267 199 இது இன்றைக்கான ரிசல்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் எப்போதும் இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்குவோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட் வந்து எடுத்துக்குவோம். இன்றைக்கி லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 199. ஸோ இதோடு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 111 வந்து ஆட் பண்ண போகிறோம். 111 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்றது வந்து 10 11 3. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 310 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 310 வந்து நம்ம வந்து மறுபடியும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணால் 3 + 1 + 1 + 0. ஸோ நமக்கு வந்து கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. ஸோ நமக்கான ஆல் போர்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அல்லது இதோட பவர் நம்பர் 9 வரலாம். இதான் நாளைக்கு நம்ம எடுத்துக்கிற சிங்கிள் போர்டு நம்பரு. அதே மாதிரி பிசி ட்ரிக் பார்த்துடலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் பிசி ட்ரிக்கு, அது பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் பிசி ட்ரிக் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வந்து டபுள் டிஜிட்டுக்குள்ளே ட்ரிக் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நம்ம வந்து இந்த 380 அதே மாதிரி 334க்குள்ளே நம்பரை எடுத்து தான் நம்ம வந்து இன்றைக்கான பிசி வந்து பார்த்தோம். ஸோ அதே தான் இன்றைக்கி அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இன்றைக்கி அதுக்கு கீழே உள்ள நம்பரு 335 796 எடுத்து நாளைக்கான டபுள் டிஜிட் நம்பரை பார்க்கலாம். 335 769. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம எப்போதும் போல் அந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டில் உள்ள லாஸ்ட்டு 2 நம்பர் எடுக்கலாம். இதை வந்து 35ஓட 11 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 6 4. அதே போல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நாளைக்கான நமக்கு வந்து எடுத்துருக்கிறது வந்து ஃபார்முலா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் வந்து கிராஸாக எடுத்துக்குவோம். ஸோ நம்ம வந்து கிராஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா 44 26. சில டைமில் நமக்கு வந்து அந்த பக்கத்து நம்பரையும் நமக்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம அதையும் இப்படி எடுத்துக்கலாம். 46 அப்படி இல்லைன்னா 24. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஏபி பிசி ஏசிக்கான நம்பரு. இதை வந்து நம்ம வந்து எப்போதும் போல் பவர் நம்பர் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கான ஏபி பிசி ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா
44 26 அதே போல் 46 24 அப்படி இல்லை அப்படின்னா 96 அப்படி இல்லைன்னா பவர் நம்பர் வந்து 71. ஸோ இதுதான் நமக்கு நாளைக்கு எடுத்துக்கிற 2 டிஜிட்டு நம்பரு. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதுலேருந்து நமக்கு வந்து நாளைக்கு ஒரு 2 டிஜிட் வரலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்துக்குறேங்க. அதே போல் நம்ம வந்து 3 டிஜிட் பார்த்துடலாம். நாளைக்கு நமக்கு ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற கெஸ்ஸிங் வந்து நாளைக்கு நாளைக்கு நம்ம ஏபிசி நாளைக்கு நம்ம எடுத்துக்கிற கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 262 அப்படி இல்லை அப்படின்னா 264 226 அப்படி இல்லைன்னா 426 அப்படி இல்லை அப்படின்னா 622 இல்லை அப்படின்னா 642. ஸோ அப்படி இதான் நாளைக்கு நம்ம எடுத்துருக்கிற வந்து 3 டிஜிட் நம்பரு. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு இதோட பவர் நம்பரை மிக்ஸ் பண்ணி சில டைமில் நமக்கு வரும். அப்படி சில நேரங்களில் வந்தால் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 717 7 7 1 1 7 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கு நமக்கு வந்திருக்கிற கெஸ்ஸிங்கு. எப்படின்னு பார்த்துக்குறேங்க. இதான் நம்ம நாளைக்கு எடுத்துக்கிற 3 டிஜிட் நம்பரு. இது எப்படின்னு கவனமாக பார்த்துக்குறேங்க. அதே போல் நாளைக்கு உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு இந்த நம்பர் ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.